அச்சோ! இந்த மரம் நல்லா இருக்கு. சரி, இதை வெட்டுவோம். அச்சோ! எடிய விடுங்கடா. இதுக்கு மேலேயும் அந்த கரடிகளா சும்மா விட்டு வைக்கவே மாட்டேன்டா. நாளைக்கு மட்டும் விடியட்டும். அந்த கரடிகளுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். என்னடா இது, இந்த மரம் இவ்வளவு வருஷம் அழகா இருக்கு. பென்சில் எடுத்து உடனே இதுல மார்க்கிங்க போடுறான். இதை போட்டோம்னா போதும். ஓலையே காணுமே, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. உனக்கு ஏதாவது தெரிய மாட்டோம்? என்னடா யோசிக்கிற? ஒரு வேளை வீட்டுக்கு போயிருப்பானோ? அப்ப வீட்டுல வச்சு அவன் கதையை முடிச்சிடலாம். ஓகே, டேய் தம்பி, உன் எக்ஸைட்மெண்ட் எனக்கு பிடிச்சிருக்குடா. ஓ, இங்க போடுறான்னா இந்த கோடு தான் எல்லாமே தெரியுமா? ஆமாடா, சரியா சொன்ன. எனக்கும் தான். சரி, நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு வந்து தேடி பார்க்கலாம். சரியா? இல்லடா அண்ணா, இப்பவே முடிச்சிடலாம். அங்க நிலவை பாரு. முழு நிலவு அன்னைக்கு நைட்டு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் காட்டுக்குள்ள நடக்கும். தெரியாதாடா? நிஜமாவா சொல்ற? வாடா, வீட்டுக்கு போலாம். சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இந்த கரடிகளால நம்மளுடைய வாழ்க்கை நாசமா போகுது. சல்லி பைசா கூட சம்பாதிக்கவே முடியல. பசி வேற வயித்த கிள்ளுது. பிக் சார், உங்களுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு. என்னது டெலிவரியா? இந்த நேரத்துல என்னவா இருக்கும்? என்னதுடா இது? 3 கேக்கா? அப்படி போடுறா. திருவிழா நேரம் வந்துருச்சு இல்ல? பாஜு ரொம்ப தங்கமானவரா இருக்காரு. நமக்காக 3 கேக்கெல்லாம் அனுப்பியிருக்காரு. இது 30 வருஷத்துக்கு நல்லா இருக்குமா? அப்படி போடு. ரேடியோ ஸ்டோரிக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிற. ஸ்கைலாண்டனை எதுக்காக கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? மாடர்ன் டைம்ஸ்ல ஸ்கைலாண்டை ஏற்றி பறக்க விட்டா மக்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா போர் நடக்கும்போது அந்த சமயத்துல இருந்த 3 ராஜ்யமுமே இன்னொரு ராஜ்யத்தை சுத்தி வளைச்சிருச்சு. அந்த சமயத்துல மக்கள் உதவி கேட்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி இது எவ்வளவு அழகா இருக்கு. என்ன அண்ணா, ஏதோ அமானுஷம்னு சொன்னா அதுதான் இது எல்லாமே. வா என்ன தம்பி, எல்லாத்தையுமே நம்பிடுவாடா நீ? அங்க பாடுறா, அதெல்லாம் வெறும் விளக்குகள்டா. என்ன? ஓ, நல்லா பாருடா. அதுல ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி இருக்கு. ஆமா, அதெல்லாம் என்னது? பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அது என்னது? தேங்காவாடா? பழம் மாதிரியும் இருக்கு. அது கேட்டியோ? நான் பிடிச்சிட்டேன். இது தேங்காடா அண்ணா. இதோட இன்னமும் அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறேன். அடே ஆரடிகளா, இருங்கடா, இன்னைக்கு விளையாட்ட ஆரம்பிப்போமா? ஜாக்கிரதா தம்பி. என்ன நடக்குது இங்க? இது போதுமாடா? இனிமேலாவது தொந்தரவு பண்ணாம இருக்கடா. அப்புறம் என்ன, இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் ஆடி பார்த்துருவோம். இதை வச்சு அந்த கரடிகளோட கதையை நம்ம முடிச்சிருவோம். டேய் தம்பி, எழுந்துடுறா. டப்ளு, திரும்பவுமா? இது இரும்பு மாதிரி இருக்கே. அச்சோ! பழங்கள்லாம் எங்கடா போச்சு? என்ன திடீர்னு இரும்பு ஜாமான் நம்மள தாக்குது? அந்த விளக்கு தானே காரணம். உடனே நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அந்த விக்கி ஏதோ வலை மறிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன்டா ஸ்லோவா போற? வேகமா போ. அப்ப நீ கீழே இறங்கி ஓடி வரலாம்ல? தலை சுத்துதுடா, ஓடுனா விழுந்துருவேன். போங்க. தம்பி, என் முதுகுல இருந்து கீழே இறங்குடா.
இதுக்கப்புறமாவது இந்த விக்கு கிட்ட வம்பு வச்சுக்காதீங்கடா. இனிமே அவங்க தொல்லை நமக்கு இருக்காது. அப்பாடா, அதே மாதிரி நம்ம வேலையும் நம்ம நிம்மதியா பார்க்கலாம். ஆஹா, இதை சொன்னா பாஷி நம்ப மாட்டாரே. அப்புறம் இந்த மாச கோட்டாவையும் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். கொல்ல பண்றதுக்கு தான் அந்த கரடிக இல்லைல்ல. அப்புறம் என்ன வேலையை ஆரம்பிடா விக்கு. பயமா இருக்கு. அண்ணா, உனக்கு அந்த வாசனை வருதாடா? இரு, காடு பத்திக்கிட்டு எரியுதுடா. நான் எப்படி இதை தடுக்கிறது? இந்த தண்ணியை ஊத்தி தாண்டா அடைக்க முடியும். ஆனா நதி ரொம்ப தூரமா இருக்கேன், என்னடா பண்றது? ஆமால, யோசி. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ இப்படி பண்றதால நெருப்பு வேகமா தான் எரியுது. இரு, நான் யோசிச்சு ஏதாவது பண்றேன். ஐடியா கிடைச்சிருச்சு. இதுவும் வேலைக்கு ஆகல. பாத்தியாடா, நான் நெருப்பு அணைச்சிட்டேன். சூப்பரா தம்பி, இப்ப இதே மாதிரி பண்ணுவோம். சரிடா. அடடடடடா, அப்புறம் என்ன? ஆமா, நம்ம மார்க் பண்ண ட்ரீ எங்க? ஆட இங்கிட்டு இருக்கு. அடடா, ஆரம்பிடா. அந்த கரடிகளோட தொல்லை இல்லாம நான் வேலை பார்க்கறதுனால கூடிய சீக்கிரமே பெரிய பணக்காரனாக போறேன். என்னது எரியுது? சரி தம்பி, வாடா போலாம். எல்லாத்தையும் அணைக்கணும்ல. அச்சோ, இப்ப என்னடா பண்றது? நீங்க என்ன பண்ற? அசையாதீங்கடா. அச்சோ, வழியை விட்டு போகடா. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இந்த நெருப்பெல்லாம் எப்படியாவது அடைச்சாகணுமே, இல்லைனா எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகிறதோட என்னோட வேலைக்கு போயிடுவே. இது வேலைக்கு ஆகல. யோசிடா, இது வித்தியாசமா இருக்கே. எரியுதே. அடுத்து என்ன பண்ணணும்? சரிடா. என்ன பண்ற நீ? ப்ளீஸ், இதை மட்டும் அடைச்சு கொண்டுருக்கா. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆரம்பிடா. நல்ல வேலை, அணைஞ்சு போச்சுரா. உடஞ்சிருச்சுலடா. அச்சோ, திரும்பவும் பத்திக்கிச்சே. இதை அடைச்சிருக்கடா, அடைக்கடா. எக்ஸ்டிங்யூஷர் கையில இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். சரி, ஆரம்பிக்கடா. அச்சோ, நம்ம இந்த நெருப்புல மாட்டிக்கிட்டோம்டா. இந்த நெருப்பு எப்படிதான் இவ்வளவு அதிகமாச்சு? சரி, இந்த இடத்துல இருந்து நாம எப்படியா தப்பிச்சு போறது? அச்சோ, அண்ணா, அங்க மேல பாரு. அடடா, இது எல்லாமே என்னோட தப்புதான். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், என்ன மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க, வேண்டாம். அச்சோ, எல்லாமே என்ன பண்ண போறாங்க தெரியலையே. இடி இடிக்குதுடா, எனக்கு பயமா இருக்குடா அண்ணா. எல்லாம் புரிஞ்சுது. அப்படியோ? ஐயா, மழை பெய்யுதுடா. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டோம்டா. ஆஹா, இதை யாரா என் தலையில கொண்டு வந்து கவுத்தது? ஒழுங்கா போயிடு. இனிமேல் அந்த வழக்கு பக்கமே போக மாட்டேன். போயிடு. கொஞ்சம் விட்டு தோணே எரிஞ்சு போயிருக்கட்டும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாமே.